ஹலோ கைஸ், வெல்கம் டு திலி கிச்சன். இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கேழ்வரகு மாவு வீட்டிலே அரைச்சி வச்சிருக்கேன். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிச்சதும் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா வேக வேக தண்ணி இழுக்கும். அதனால நடுவில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் நைட்டே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் தான் கூழ் செய்ய போகிறேன். காலையில் இந்தளவுக்கு நல்லா திக்காயிடும். இதில் தேவையான அளவுக்கு நம்ம ராகியை வேக வச்சுருந்தாலும் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூழ் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிருமே இதோட அதிகமாக சேர்த்துக்கணுனாலும் இங்கே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கூழ் ரெடி ஆகிடுச்சு.